இங்க பாருங்க, வெள்ளை பருத்தி பார்த்தீங்களா? வெள்ளை பருத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த பருத்தி எல்லாமே வெள்ளை வெள்ளையாகவே இருந்தது. இங்கே பார்த்தீங்களா வெள்ளை பருத்தி நல்லா இருக்கும். இது வந்து எங்கள் பாட்டி, அது ஒருத்தவங்க எங்கள் சொந்தக்கார மாதிரி. எங்கள் ஆடுத்த குட்டை பக்கத்தில் அவங்களும் தோட்டம் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் ரோட்டுக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் வந்து என் சப்போர்ட்டிங்காக இருந்தீங்கன்னா உங்களால் எங்கள் காடை கழிக்க முடியும். நான் எங்கள் அம்மா பார்த்து தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவங்க எப்படியாச்சும் போயிடுவாங்க. எங்கள் பாட்டி அங்கே தான் வருது. நீங்கள் ஓரமாகவே போகலாம். தட்டான் செடி மேலே இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சம் வாசிட்டு வந்துச்சு. அதுதான் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் ரோட்டுக்கு. வெளியே வந்துட்டோம், ஆனால் உங்களுக்கு தெரியாது சரிங்களா? எல்லாமே பருத்தி காடு, ஃபுல்லாமே பருத்தி, நிறைய பருத்தி இருக்கும். போமா இப்போ நான் போயிட்டுருக்கேன். வேணாம்ப்பா பாருங்க, நாங்கள் ரோட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். முருகன் எனக்கு பின்னாடி வர்றாரு. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு, நான் செகண்டு, முருகன் தேர்டு, பிள்ளையார் ஃபோர்த்து, எங்கள் பாட்டி ஃபிஃப்த்து. எல்லாமே நடந்து போயிட்டுருக்கோம் குடும்பத்தோடு. பருத்தி கிடக்கு. எனக்கு வேர்த்துருச்சு, முருகனுக்கு வேர்க்கல. அப்போதான் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். அதனால் வீடியோ எடுத்து தான் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வீடியோ எடுத்து போட்டால் நீங்கள் என்னோடய சப்போர்ட்டை இப்போ பாருங்கள். நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம். பைக்கு நம்ம வண்டி இருக்க பாருங்கள். எங்கள் அம்மா முன்னாடி நடந்து போனதுனால வண்டி தெரியல. எங்கள் எக்ஸல் தான் இருக்குது எங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து நெல் ரோடு. இங்கே ஒரு தோட்டம் வராங்க.